உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா ப்ளீஸ் மாமா, பாவம் அத்தை, அவங்களுக்காகவாவது யோசிங்களேன். அவரு வந்தா வரட்டும், எந்த பிரச்சனையும் இல்ல. மாமா அதான் பாரதிய சொல்லிடுச்சுல, துரையும் கூட வரட்டுமே மாமா. அப்படி அவன் வரது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, கோயிலும் ரொம்ப தூரம், வந்தா உங்களுக்கு சரி வராது, அதுக்கு தான் சொல்றேன். நல்ல வேலை, இந்த ஆள் வராம இருந்தா போதும்டா சாமி. நான் சொல்றதை கேளுங்க மாமா, வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுங்க. சம்பிரதாயம் எல்லாம் கரெக்டா பண்ணி அவங்கள பத்திரமா கூட்டி வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவன் இங்க வேண்டாம், அவனை வெளியே போக சொல்லு. முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. வெளியே போக சொல்லு அவனை. அப்பா, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான்ப்பா. என் புத்தி கெட்டு போய் கண்டபடி யோசிச்சு உங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. இப்ப நான் நல்லவனா தெரிந்து உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஏங்க துரை தான் இவ்வளவு தூரம் சொல்றான் இல்லங்க. கட்டவல பா, என்னப்பா இதெல்லாம்? அவன் தான் தப்ப உணர்ந்துட்டான்னு சொல்றான்ல, எதுக்குப்பா இன்னும் பிடிவாதமா இருக்கீங்க? தனம், நீங்க 4 பேரும் கூட்டு கலவானீங்க. இவன் நடிப்பெல்லாம் பார்த்து ஏமாற நான் தயாரா இல்ல. முதல்ல என் கண் பார்வையில இருந்து அவனை போக சொல்லுங்க. போக சொல்லுங்க அவனை. அப்பா, நான் தெரிந்துட்டேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. சரிப்பா, என்ன நீங்க ஏத்துக்கிற வரைக்கும் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். அடேங்கப்பா, என்ன நடிப்புடா சாமி. இவன் கிட்ட விட்டா நாமளே ஏமாந்துருவோம் போல இருக்கு. எதுக்கும் இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறதா நல்லது. வரதான் இப்படியே ஏதாச்சும் சென்டிமெண்டா பேசி பேசி நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறியா? இவன் பாம்பு, அவன் திரும்பி ஒன்னையும் கொத்துவான் ஒரு நாள். அன்னைக்கு புரியும் அவனை பத்தி உனக்கு. நல்லா ரெஸ்ட் எடுங்க மாமா, நாங்க வந்துடுறோம். மாமா நாங்க போயிட்டு வரோம். நான் பக்கத்துல நர்ஸ் அக்கா கிட்ட சொல்லிட்டு போறேன். அவங்க உங்களை பார்த்துப்பாங்க. ஏதாவதுன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க மாமா. மடி பாரதி, அவன் கூட ஒன்று அனுப்புறதுக்கு எனக்கு உடன்பாடே இல்லைம்மா. எனக்கு உடம்பு வேற ஒன்றும் சரியா இல்லைம்மா. மாமா ரொம்ப முடியலன்னா சொல்லுங்க மாமா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லைம்மா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போகிற வேலையை நல்ல விதமாக முடிச்சுட்டு வாங்க. நீயும் தமிழும் பத்திரமா ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கே ஏதாவது பிரச்சனைனா உடனே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். மாமாவுக்கு தெரிஞ்சா மாமா சங்கடப்படுவார்னு இருந்துடாத. இங்கே பார், நீயும் தமிழும் தான் எனக்கு முக்கியம். அவன் திரும்பவும் தப்பு பண்ணானா அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. மாமா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. அத்தை தானே வர சொல்லியிருக்காங்க, நான் பாத்துக்கிறேன் மாமா. அவ்வளோதாம என்னால் நம்ப முடியல. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க பத்திரமா இருங்க.
வீட்ல வேற யாரும் இல்ல. தாத்தா நாங்க போயிட்டு வரோம் தாத்தா. போயிட்டு வாடா தங்க, போயிட்டு வா. பை பை. என்ன சார் இப்பெல்லாம் அதிகமா வேஷ்டி சட்டையில வரீங்க? என்ன விஷயம்? புடவைக்கு வேஷ்டி தானே பாரதி மேட்சிங்கா இருக்கும், ம், அதனாலதான். ஆதி இப்ப ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? என்ன பாரதி கேக்குறீங்க? இவன் எப்படி இங்க வந்தான்? ஆதி நான் சொல்றேன், டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க வாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? இவன் ஜெயில இருக்க வேண்டியவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? தமிழை கொன்றுவேன்னு மிரட்டினவன் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறான். இவனை பார்த்துட்டு பேசாம இருக்க சொல்றீங்களா? என்ன ஆச்சு உங்களுக்கு? சீரியஸா எனக்கு புரியவே இல்லை. ஆதி எனக்கு புரியுது ஆதி, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, நான் சொல்றேன், வாங்க. என்ன பேசுறீங்க பாரதி? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? லதா கல்யாணத்துல இவன் பண்ணதை மறந்துட்டீங்களா? அத்தை தான் அவனை வர வச்சிருக்காங்க ஆதி. எதுக்கு? ஆதி நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இந்த கோவில்ல மாமா தான் சாமி வேஷம் கட்டிட்டு வந்து குறி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சாமி வாசு மேலதான் வரும். இந்த குடும்பத்துல இருக்கிற ஆண் வாரிசுங்க தான் கருப்பசாமி வேஷம் கட்டணும். வேண்டுதல் நிறைவேற்ற வேற வழி இல்லாம தான் அத்தை இவனை வர வச்சிருக்காங்க. ஆதி ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோங்க ஆதி, வேற வழி இல்ல. ஏன் உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது? எனக்கு என்னமோ இவன் சாதாரணமா வந்திருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கா. அது என்னன்னு தெரியாம இவனை போய் ஆதி ப்ளீஸ் வாங்க ஆதி, சொல்றேன்ல வாங்க. ஆதி சொன்னா கேளுங்க, வாங்க போலாம். ஆதி வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.